ராக்ஸ்டார் அபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து எதுக்காக நேரா இங்கே வந்தா? அபி நீ இல்லாத நேரத்துல எதுக்காக இந்த வீட்டுக்கு வரான்? சாயங்காலம் நடக்க போற ஃபங்க்ஷன்ல நீயே கவனமா பாரு. நான் சொல்றது உண்மைதானே, அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க வேணா அவளோட ஹஸ்பண்டா இருக்கலாம், ஆனா அவளோட மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு. கிங், உண்மை என்னன்னா பிரக்யா உன்னோட மனைவி இல்ல, கேரா உன்னோட மகளும் இல்ல. அக்கா, கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். குழந்தைங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. இப்போ எனக்கு ஒண்ணு இல்ல 2 மருமக இருக்காளுங்க. இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் பாரு. 2 மருமக இருந்தா என்ன, 2 மாமியார் இருக்கோம்ல. நானும் மாமியார் மாதிரி வேலை வாங்குவேன்ல. கடவுளே, நல்ல வேளை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. உங்க 2 பேருக்கு இப்படிலாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உன்னையும் பிரக்யாவையும் திரும்ப ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்குடா. நீ சொன்ன மாதிரியே எப்படியோ பிரக்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்துட்ட. ஒரேடியா பிரக்யா, நீ நல்லா இருக்கல்லம்மா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, எனக்கு எதுவும் ஆகல. எப்படி ஆகும் கிரானி? நான் தான் கூடயே இருந்தேனே. ஏபி, பிரக்யா உன் கூட இருந்ததுனாலதான் நீ நல்லா இருந்தேங்கிற விஷயத்தை ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற? இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஏன் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு? சரி விடுங்க, முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். பாட்டி பாத்து பாட்டி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். வெயில் அதிகம் இல்ல, அதனால தான் மயக்கம் வந்துருச்சு. அம்மா, நாம எங்க நிக்கிறோம்? அங்க போய் உட்காரலாம் வாங்க. எதுக்கு அங்க போய் உட்காரணும்? நம்ம நேரா வீட்டுக்கே போயிடலாம். கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேர் ட்ரெஸ் வேற ரொம்ப அழுக்காயிடுச்சு. நீங்களும் முக்கியமா ரெடி ஆகணும்ல, அப்பதானே கல்யாணத்துல உங்க போட்டோஸ் நல்லா சரி, வரும். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட காட்டணும். உங்க 2 பேருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? டேய், எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கேன்டா. இதெல்லாம் எனக்கு பழகடிச்சு. ஐ அம் ஃபிட் அண்ட் ஃபைன். ஒரு கீரலும் இல்ல. அவளும் சேஃப் தான். எதுவும் அடிபடல. நிஜமாவே அடிபடலையா இல்ல கல்யாணம் அவசரமா? என்ன த்ரிஷா, எதுக்காக என் மக பிரக்யாவை கிண்டல் பண்ற? ஏன் பாட்டி, என் கல்யாணத்தப்போ இவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பான். நீ என்ன பழி வாங்குறியா? அவன் உன்னோட அண்ணன். நீ கொஞ்சமாவது அவனை பத்தி யோசி. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டாக்டர் அங்கேயே வர சொல்லிக்கலாம். ஏன் மரியாதை இல்லாம நடந்துக்கிற? நான் உன்ன மரியாதை குறைவா நடந்துக்கல. நீங்க இதை தப்புன்னு சொன்னீங்கன்னா மிஸ்டர் கிங், அதை நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தனியா இருந்தா கஷ்டப்பட்டா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும். இந்த ஷேரிங் கேரிங் வார்த்தையெல்லாம் நீ சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லாவே இல்லை. நீ இங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல அக்கறைலாம் எதுவும் கிடையாது. Have you lost your mind? நான் எதுக்கு உங்களை You're unbelievable, Mr. King. நீங்களா என்கிட்ட வந்து என்ன சமாதானப்படுத்தினீங்கன்னா அது சரியான விஷயம். அதே விஷயத்தை நான் உங்ககிட்ட பண்ணா அது மட்டும் தப்பா? இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. You know what? It doesn't matter. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ண, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண, எதையுமே நீங்க கேட்கறதா இல்ல. பிரக்யா கிட்ட இதை பத்தி போய் பேசுங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல. ஆனா நீங்க என்னையே திட்டினீங்க, ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் கிங், இது வரைக்கும் பிரக்யா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஆல் நீங்க அவளோட ஹஸ்பண்ட். சில சமயம் உங்களை பத்தி யோசிச்சா நீங்க வாண்டடா ஏமாறுறீங்களோன்னு தோணுது. நீங்க என்கிட்ட இவ்ளோ கோவத்தை காட்டுறீங்களே, இதை என்கிட்ட இல்ல, அந்த பிரக்யா கிட்ட தான் உங்க கோவத்தை காட்டணும். ஏன்னா அவ உங்களை ஏமாத்தி இருக்கா. எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். அவ என் அண்ணன் அபிஷேக்க லவ் பண்றாங்கிற விஷயத்த சொல்லி இருக்கணும். ஐ மீன், ஏற்கனவே அண்ணாவை அவ கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. ஐ திங்க்
இதுல முக்கியமான 2 விஷயம் என்னன்னா 2 ஆப்ஷன்ஸும் அவளுக்கு தேவைன்னு நினைச்சிருக்கா. ஏன் அண்ணா அபிஷேக் கிடைக்கலனா மிஸ்டர் கிங் கிடைச்சிருவாருல்ல. ஒருவேளை மிஸ்டர் கிங் கிடைக்கலனா அவளுக்கு ஏன் அண்ணா அபிஷேக் கிடைச்சிருவான். அவ ரொம்பவே உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கா. அவ தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்காளே தவிர அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்டர் கிங். பட் இது வரைக்கும் உங்க கண்ணில் நான் பிரக்யா மேல இருந்த லவ் தான் பார்த்திருக்கேன். பட் இப்போ அதே கண்கள்ல அவ மேல இருக்கிற கோவத்தை பார்க்கறேன். இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவ மேல இருக்கிற வெறுப்பை உங்க கண்கள்ல நான் பார்க்கறேன். See, that's the problem. இது காதல் தான். பட் யூ ஆர் ரைட். என் மனசுல பிரக்யாவுக்காக இருக்கிற ஃபீலிங்ஸை அவளால ஏன் பார்க்க முடியல? ஒருவேளை நான் புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மேலேயும் தப்பு இருக்கலாம்ல. இப்ப நீ கூட என்கிட்ட நல்ல விதமா தான் பேச வந்த, ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என் மேல தப்பு இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, என் மனசு உடஞ்சிடுச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, என்னோட தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதுக்காக பிரக்யா பண்ணது கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். She is not right. எல்லாருக்கும் முன்னாடி அவ கையை பிடிச்சுக்கிட்டு அவன் ஆக்சுவலி என்னோட சீக்கிரட்டை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நேகா தருணோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் பிரக்யா கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். தாலி கூட வாங்கி வச்சிருக்கேன். நம்ப முடியலையா? மனுஷங்களை கடவுள் காம்ப்ளிகேட்டடா உருவாக்கியிருக்காருல. ஐ மீன், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவன் மேல நிறைய காதல் இருந்துச்சு. ஆனா இப்ப அவளுக்காக என் மனசுல வெறுப்பு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்து மேலேயும் வெறுப்பு இருக்கு. So bye. மற்றவங்களை நீங்க வெறுக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரக்யாவை நீங்க வெறுத்தே ஆகணும். ஏன்னா இது நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த வெறுப்பு தான் அண்ணனுக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் நடக்க விடாம தடுக்கும். உங்க 2 பேருக்கும் அடி எதுவும் படலல்ல? எதுவும் அடிப்படல. நிஜமாவே அடிப்படலையா இல்ல கல்யாணம் அவசரமா? மறுபடியும் பிரக்யாவுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. நீ ஹக் பண்றதுக்கு பதிலா என்னையே ஹக் பண்ணிக்க வேண்டியதானே? அட நீ டென்ஷன் ஆகாத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இன்னும் நீ என்ன டைட்டா ஹக் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எதுக்கு வெக்க பண்ணும்? நீ ஹக் பண்ணா நான் எதுக்கு வெக்க பண்ண சொல்லு? ஒருவேளை நான் இப்ப கீழே போய் என்னோட ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணன்னு சொன்னேன்னு வையேன், உனக்கு வெக்கத்துல அப்படியே நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் நீ குளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படித்தான் பண்ண போறீங்களா? இப்போ நீ நான் சொல்றத கேட்கலனா கண்டிப்பா நான் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா come on, give me a tight hug. நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். என்ன பண்றீங்க நீங்க? அட நான் பிளானிங் பண்ணிட்டு இருக்கேன். புது கேரா வேணும்ல, ஏன்னா கேராக்கும் தங்கச்சி தேவை. ஆனா டோன்ட் வரி, இந்த தடவை மக உன்ன மாதிரி இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட். உங்களை மாதிரினா என்ன? அப்ப கேரா உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அவ அப்படியே என்ன மாதிரி சேம் டு சேம். ஷேம் ஆன் யூ. கண்ணாடி போட்டு பார்த்தனா தெளிவா தெரியும். சேம் டு சேமா. எப்போ நான் சொல்லுவேன் அவ என்ன மாதிரி தான். ஏய், நீ தான் உன் மனசை தேத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஐயோ, அவ என்ன மாதிரி தான் இருக்கா. கியாரா ஏன் உங்களை மாதிரி இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவ ரொம்ப கரெக்டா யோசிப்பா. அதுவும் என்ன மாதிரி. அவ ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு. அவ கண்ணு என்ன மாதிரி இருக்கு. பேச்சு என்ன மாதிரி இருக்கு. அவ முடி என்ன மாதிரி இருக்கு. அவளோட நான் தான் ஜெயிச்சேன். இதுல நான் தான் ஜெயிச்சா. அவ அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கா. ரொம்ப பறக்காதனே. இல்லனா என் Dress வேணும்னு கேட்பேன். அப்படியா? சேலஞ்ச் பண்றியா? என்னையே சேலஞ்ச் பண்றியா? அதுவும் ஏன் கிட்ட என்ன பண்ற பாரு. ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? என்பதே நான்தானடி, நான் என்பதே நான்தானடி. இதுக்கு முன்னாடி நான் உன்னை கீழே விழாம காப்பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நடந்தது வேற. இன்னைக்கு அப்படி என்னாச்சு? இன்னைக்கு நான் கீழே விழாம நீ தான் என்ன காப்பாத்திருக்க. ஒருவேளை நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தனா நான் எப்பவும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இல்ல ஒரேடியா எப்பயோ மேல போயிருப்பேன். அந்த மாதிரி எப்பவும் பேசாதீங்க. அப்படின்னா இதே மாதிரி எப்பவும் என் பக்கத்திலேயே இரு. என் கிட்டயே இருக்கணும். இரு உடல் ஒரு உயிரா இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறோம். 1 மணி நேரத்துல கல்யாண முகூர்த்தம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம நினைச்சதை பண்ணலாம். ஐ மீன் நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன். அண்ட் என் கொடுத்தவன் எனக்கு கொடுத்துருவ. அண்ட் கல்யாணம் மட்டும் முடியட்டும். மிஸ்டர் கிங், மிஸ்டர் கிங், பிரக்யா தன்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீங்க அவளோட ஹஸ்பண்ட். உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதே என்னால பார்க்க முடியாதுப்பா. அவங்க காதலிக்கிறாங்க. அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை.
இதுக்கப்புறம் உன்னை எப்படி மன்னிக்கிறது பிரக்யா? என்னோட காதலை நீ வெறுப்பா மாத்திட்ட. நம்ம ரெண்டு பேரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்காக கிங்க நடுவுல கொண்டு வர? ஆனா எப்படி கொண்டு வராம இருக்க முடியும்? இவ்வளவு நாள் நான் அவருக்கு மேனேஜரா இருந்திருக்கேன், அப்புறம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். என்னையும் கேராவி அவரு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதானே ஆகணும். சரி, அதுக்கு என்ன தேங்க்யூ கார்டு கொடுக்கணுமா? சாரி. இப்பெல்லாம் யாராவது நமக்கு நடுவில் வராங்கன்னா நான் இப்படி தான் ரியாக்ட் பண்றேன். கேராவையும் உன்னையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனே உன்னை பத்தி என்கிட்ட... இங்க பாருங்க, எனக்கு உங்களோட ஃபீலிங் நல்லா புரியுது. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவரு கேராவி என்னையும் பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, எங்களுக்கு இருக்க வீடு கொடுத்தாரு. எங்களுக்கு தேவைப்படும் போது கூடவே இருந்திருக்காரு. கியாராக்கு அவர் இனிஷியல் கொடுத்திருக்காரு, ஃபேமிலி கொடுத்திருக்காரு. எங்களை அவர் இவ்ளோ பாத்துக்கிட்டாரு. அதனால எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலைன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அவர் எங்களை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்திருக்காரு. நான் எப்படி அவரை இப்படி கஷ்டத்துல விட முடியும்? பிரக்யாவை விட்டு நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அபிஷேக். நான் பிரக்யாவை மனப்பூர்வமா விரும்புறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். ப்ளீஸ், ஐ திங்க் நானே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுவேன். நான் டென்ஷன் ஆகல. அப்படியா? அப்படியே டென்ஷன் ஆன மாதிரி இருக்கீங்க. அது நான் வந்து நீ சீக்கிரம் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன் விஷயத்துல எந்த டென்ஷனும் இல்லை. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நானும் உன் கூட வரேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னால் இதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ மீன், அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலி இங்க பாருங்க, நானும் மிஸ்டர் கிங்கும் இத்தனை வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். நான் புரிய வச்சா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அதனால தான் சொல்றேன், அவள் மேனேஜ் என்ன போக விடுங்க. ஆர் யூ ஷூர்? அவனுக்கு உன்னை பிடிக்கும்ன்றது உனக்கு தெரியும்ல. ஒருவேளை அவன் உன்னை நீங்க தேவையில்லாம ஜெலஸ் ஆகுறீங்க. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நானும் மிஸ்டர் கிங்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆனா நான் பேசுறது அவருக்கு அனோயிங்கா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எனக்கும் தான் அது அனோயிங்கா இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால தான் எனக்கு காதலும் ஏற்பட்டுச்சு. அதனால கிங்கும் உன்னை... அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, நானும் மிஸ்டர் கிங்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க வரக்கூடாது. சரி, ஓகே, நீ போயிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இன்னையில இருந்து என்னோட ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றதுக்கான பொறுப்பு உன்னோடது. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். வெறும் ட்ரெஸ் பத்தி மட்டும் தான் சொல்றீங்களா? எல்லாமே வா. ஒரு கண்டிஷன் இருக்கு. சீக்கிரமா சொல்லு. என்ன கண்டிஷன்? அது சொல்லு. நான் போய் மிஸ்டர் கிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது நீங்களும் தனு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். டன். டன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போறதுக்கு எதுக்கு என் லைஃப்ல வந்த? காதலே இல்லாம எதுக்கு காதலை கத்து கொடுத்த? இந்த கிங்கையே மாத்துனால. ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு.